இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து ஒரு ஹார்ட்கோர் வேர்ல்டை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் எபிசோடில் நான் வந்து ஒரு நல்ல பெரிய பேஸை பில்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் டு கேமர் யூனிவர்ஸ் கமல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட் வந்து வுட்டு கேதர் பண்ணி கொஞ்சம் காபிள் ஸ்டோன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மைனிங் ப்ளூப்பை பார்த்தீங்கன்னா ஒரு கோலோடைய அதிக வெயின் கிடச்சிது. ஸோ அங்கேருந்து அதிக கோலையும் எடுத்துட்டேன். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ போக வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய சுகர் கேன் இருந்து அதை கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேவில் நிறைய அயனும் கிடச்சிது. அப்போ தான் பக்கத்தில் ஒரு ஸ்கெல்டன் இருந்து ஸோ மறுபடியும் மேலே போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ எனக்கு வந்து ஒரு ஷிப் ஒர்க் கிடச்சி. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அது வந்து கோரலால் கவர் பண்ணியிருந்து. ஸோ நான் வந்து அதிலேருந்து லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தப்போ தான் நைட்டானது தெரிஞ்சு எனக்கு வந்து ஷீப்பு செஞ்சால் தான் போட்டு பெட்டு செய்ய முடியும். ஸோ ஆனால் நான் வந்து இந்த ஆர்மி டியூல்ஸை தான் பார்த்தேன். போப்போ தான் நிறைய எனிமீஸ் போனானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதனாலேயே நான் அதில் ஒரு சின்ன பேஸ் மாரி பண்ணி அதுக்குள்ளே இருந்து கொஞ்சம் இந்த பிளாக்ஸ் காங்கிரீட் டெரக்கோட்டா பயன் பண்ணேன். நான் நம்ம பில்டிங்க்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு அயன் பிக்கேக்ஸ் பண்ணி ஷீல்டும் பண்ணி நான் ஷியர்ஸும் பண்ணேன். அதுக்கப்புறம் போவழியில் வந்து ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சேன். வில்லேஜில் இருந்து லூட்டு மொத்தத்தையும் எடுத்துட்டேன். உங்கள் செகண்ட் எபிசோட் வேணும் அப்படின்னா வந்து இந்த வீடியோவுக்கு வந்து 10K வியூஸ் போச்சுன்னா எபிசோட் 2 போடுறேன். கண்டிப்பாக போடுவாங்க 10K வியூஸ் போச்சுன்னா. அதுக்கப்புறம் ஃபுட்டை கொஞ்சம் கேதர் பண்ணணும். அதுக்கப்புறம் சுகர் கேன் எல்லாம் பண்ணியாச்சு. போலியில் ஒரு நல்ல கேவ் கண்டுபிடிச்சேன். அங்கே இருந்து ட்ரிப் ஸ்டோன் எடுத்துகிட்டு பார்த்தா இந்த இடம் தான் நல்லா இருந்து வீடுகிட்ட. ஸோ அதனால் அங்கேருந்து நான் இந்த ஸ்ப்ரூஸ் வுட்டும் டார்க் ஓக் ட்ரீயும் கலெக்ட் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் போலியில் நிறைய இடம் பார்த்தேன். ஆனால் எனக்கு இந்த ஐலாண்டு தான் நல்லா இருந்து இதோட நான் நல்லா பெரிய இடம். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்கேவு ஒரு வில்லேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன இடம் மாரி போட்டு என் ஐட்டம்ஸ் எடுத்து செஸ்ட்டில் போட்டேன். அதுக்கப்புறம் அனிமல்ஸ் கவ் பிடிச்சி விட நான் வந்து ஃபென்ஸ் போட்டு எல்லாத்தையும் அடைச்சி ப்ரீட் பண்ணினேன். அதேமாரி ஷீப்பையும் முடிச்சு போட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபார்மிங் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டேன். நான் எல்லாம் சுகர் கேன் ப்ளேஸ் பண்ணி வச்சு ஆனால் நம்ம ஃப்யூச்சர் ப்ராசஸ்க்கு தேவைப்படுவாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து ஒரு டைமண்ட் பிக்கேக்ஸ் அயன் ஆர்மர் பண்ணோம். அதுக்கு வேண்டி கொஞ்சம் மைனிங்கில் போனேன். எங்களுக்கு வந்து நிறைய அயன் கிடச்சிது. ஸோ அதை வச்சு அயன் ஆர்மர் கிராஃப்ட் பண்ணேன். ஃபுல் அயன் ஆர்மர் வாங்கினேன். அதுக்கப்புறம் போவழியில் நிறைய ஸ்ட்ரைட்டாக மைண்ட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மைண்ட் பண்ணி பார்த்தா ஒரு டைமண்ட் ஒரு கிடச்சிது. ஸோ ஓகே, நிறைய டைமண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் டைமண்ட் பண்ணி வச்சேன். ஸோ ஒரே ஐடியாக ஒரு டைமண்ட் பிக்கேக்ஸையும் கிராஃப்ட் பண்ணியாச்சு. இனியும் கொஞ்சம் மைனிங் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் டைரக்ட் எடுத்தேன். ஏன்னா நம்ம ஒரு பேஸ் பில்ட் பண்ணணும். ஏன்னா இந்த பேஸில் நம்ம வந்து நல்ல ஃபார்ம் எல்லாமே வந்து பில்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து டைமண்ட் டூல்ஸ் கிராஃப்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என் சுகர் கேனை கலெக்ட் பண்ணேன். அப்புறம் ஃபார்மில் வந்து அனிமல்ஸ் ப்ரீடிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரீயை க்ரோ பண்ணலாமேன்ட்டு க்ரோ பண்ணேன். ஓகே,
அதுக்கப்புறம் நான் ஜங்கிள்லேருந்து கிடைச்ச பேம்பூஸையும் எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஓக் ட்ரீயை கலெக்ட் பண்ணேன். கோழியில் ஒரு பீஹைவ் கண்டுபிடிச்சேன். அதில் வந்து ஹனிகோம் விழுத்தாச்சு. ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, நமக்கு கேதர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து சேண்டை கலெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் கிளைம் இருந்தது, பிரிக்ஸ் கிராஃப்ட் பண்ண தேவைப்படும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் மைனிங் ஸ்பெண்ட் பண்ணி தேவையான எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் கிராஃப்ட் பண்ணி வச்ச பேம்புஸ் எடுத்து பேம்பு பிளான் பண்ணி அதை வச்சு ஸ்லாப்ஸ் பண்ணேன். அப்புறம் மாடலிங் தேர்ந்து வந்தால் அவன் வழக்கம் போல் குப்பையாக தான் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் கோப்பரில் வந்து கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். மறக்கமான ஹவுஸ் பில்ட் பண்ணி கொஞ்சம் சுற்றி பார்த்தப்போ நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது. கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இது கேவில் இருக்கிற லிச்சன்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதை நிறைய எடுத்தேன். அதுக்கப்புறம் அயன் நகட்டை வச்சு லண்டன்லாம் கிராஃப்ட் பண்ணி தயாராகிக்கிட்டு இருந்தோம். ஸோ சுகர் கேனை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம இனி ஒரு டைம் லேப்ஸ் பார்க்கலாம். ஸோ பாருங்கள். கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கட்டுமேன்னு சொல்லி வீடை சுற்றி ஹேபேயில் வச்சு ஒரு நல்ல லுக்கு மாரி கொடுத்துட்ருந்தேன். ஸோ நான் கலெக்ட் பண்ண ஃப்ளவர் எல்லாத்தையும் கொண்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை வந்து உட்டை அடுக்கி வச்சுருக்க மாதிரி வச்சேன். இதுதான் நம்ம ஹவுஸோட ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ மறுபடியும் என்னுடைய கவுஸ் எல்லாத்தையும் ப்ரீட் பண்ணேன். வழக்கம் போல் சுகர் கேன் கிராஃப்ட் பண்ணியாச்சு. இனி தான் நம்ம ஹவுஸோடைய ஃப்ளோரிங்கை ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் நான் வந்து நம்ம வச்சு கலெக்ட் பண்ண பிளாக்கை வச்சு ஃப்ளோரிங்கை போட்டேன். ஸோ இதுதான் இது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்ப்ரூஸ் பிளாங்க்ஸ் வச்சு அழகாக பண்ணி ஜங்கிள் பிளாங்கை வச்சு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஃப்ளோர் மாரி பில்ட் பண்ண பார்த்தேன். செகண்ட் ஃப்ளோருக்கும் ஃப்ளோரிங் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டெக்கரேட்டிவாக இருக்கிறதுக்கும் நிறைய ட்ராப் டோர் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஏரியா. அதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி பில்லர் மாரி போட்டேன் ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய பேரல் வச்சு வச்சேன். அதுக்கப்புறம் நல்லா இருக்கட்டுமே ஸ்டெப்புக்கிட்ட நான் இதேமாரி பேம்பு இது போட்டேன். அதுக்கப்புறம் கார்பெட்டை இதில் வச்சு நல்ல டிசைன் கிடைக்கிறதுக்கு எடுத்து நான் கொஞ்சம் ஸ்ப்ரூஸ் சாப்ளிங்கும் பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெயிண்டிங்ஸும் வச்சேன் நல்லா இருக்கணும்னு. இனி நம்ம வந்து செஸ்ட்டை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். ஸோ நம்ம எல்லா ஐட்டத்தையும் செஸ்ட்டில் அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம சர்வைவல் சீரீஸ் எபிசோடு பார்த்திங்கன்னா அடுத்த இதில் வரும். அதுக்கப்புறம் நான் ஏகப்பட்ட சுகர் கேன் கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்தேன். அப்புறம் ஃப்ளோரிங் போட்டு அழகான ஒரு வித்தியாசமான டிசைனிங் பண்ணேன். ஸோ இங்கே தான் நான் தூங்கணும். அதுக்கப்புறம் குக்கிங் இது மாதிரி ஒரு சின்னதாக பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் பிளான்ஸ் வச்சேன். ஸோ இந்த மாதிரி ஹவுசிங் இன்டீரியர் பண்ணி ஏகப்பட்ட நாள் செலவு பண்ணிட்டேன். பிறகு ஏகப்பட்ட பெயிண்டிங் வச்சு நம்மளுடைய ரூமை ஹவுஸை அழகாக டெக்கரேட் பண்ணேன். நீட்டாகவும் சூப்பராகவும் இருக்க ஏகப்பட்ட ஸ்டோரேஜும் வச்சேன். ஓகே, ஆனாலும் நமக்கு இனி ஒரு ரூம் இருக்குது.
நான் அந்த இடத்த தான் என்சான்மெண்ட் செட்டப்புக்கு யூஸ் பண்ணோம். ஸோ மறுபடியும் கவு ப்ரீட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு லெதரும் எடுத்தாச்சு. இனி நம்ம புக் ஷெல்ஃப் கிராஃப்ட் பண்ணலாம். கிராஃப்ட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் obsidian கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் லாவா கிட்ட வந்து வாட்டர் வச்சு obsidian கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நெதர் போர்ட்டல் பில்ட் பண்ண அளவுக்கு நம்ம obsidian கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இனி நம்ம வீடை பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ தான் ஸ்டார்டிங்கு. இனியும் இல்லை ஏகப்பட்ட பில்டிங்ஸை நம்ம பில்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வந்து என்சான்மெண்ட் ஏரியாவை கொஞ்சம் செட் பண்ணேன் அழகாக இருக்கிறது. இந்த வீடியோக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் போச்சு நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மேப்பு கிராஃப்ட் பண்ணி நம்ம பேஸோடைய மொத்த மேப்பையும் கிராஃப்ட் பண்ணி கரெக்டாக வச்சேன். ஸோ இதுதான் நம்மளுடைய மேப்பு. இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம பேஸும் வரப்போகுது. அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம் ஃப்ரேமும் கிராஃப்ட் பண்ணேன். ஐட்டம் ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா வந்து இதே மாதிரி பேரர்ஸ்க்கு மேலே வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் செஸ்ட்டுக்கு பேர் வைக்கிற மாதிரி சைன் போர்டு வச்சு கொஞ்சம் நீட்டாக தெரியறதுக்கு வேண்டி டை அடித்தேன். அதுக்கப்புறம் பேரரில் ஐட்டம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி போட்டேன். இதை அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுதான் கைஸ் நம்மளுடைய ஹவுஸு. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, என்கிட்ட ஒரு கோலுமே இல்லை. என்கிட்ட ஒரு 3 டைமண்ட்ஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மைன் என்ட்ரன்ஸ் மாரி கட்டினேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுடைய பில்லர்ஸு. ஸோ ஓகே, மறுபடியும் சுகர் கேன் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம க்ராப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்மையும் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். ஓகே, இங்கே நம்ம நெதர் போர்ட்டல் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெதர் போர்ட்டல் பேக்கில் வச்சு நம்மளுடைய நெதர் போர்ட்டலையும் லைட் பண்ணியாச்சு. ஸோ இனி நம்ம இந்த நெதருக்குள்ளே போகிறதுக்கு நம்ம பேஸை நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய கான்க்ரீட் பவுடர் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடம் ஃபுல்லுமே டெக்கரேஷன் மாதிரி அங்கேயும் இங்கேயே வச்சு விட்ருவோம். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் லீவ்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு லீவ்ஸும் எடுத்தாச்சு. பிறகு கொஞ்சம் ஃப்ளவர்ஸும் எடுத்துக்கலாம். நிறைய ஃப்ளவர்ஸ் கிடச்சிது. ஃப்ளவர்ஸ் எடுத்து நிறைய கிராஸும் கிராஃப்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை வச்சு என்னுடைய பேஸையும் டெக்கரேட் பண்ணேன். இந்த டோட்டலில் என் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு 2 மணிக்கு எடுத்துச்சு இது இப்படி ஆக்குறதுக்கு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ இனி நம்மள்கிட்ட இருக்க ரிசோர்ஸை நான் காமிச்சு தரேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு குட் கிராஃப்ட் பண்ணி நெதருக்கு போகலாம். நெதருக்கு போய் என்ன பண்ணேன்னா ஒரு கொஞ்சம் குவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணேன். கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஒரு டைமண்ட் பிக்கேக்ஸ் கிராஃப்ட் பண்ணேன் இன்னொன்று. அதுக்கப்புறம் அதுக்கு என்சான்மெண்ட் போட்டேன். ஸோ என்சான்மெண்ட் போட்டோன்னே என்ன லக்கு வயசுது. ஸோ இதை வச்சு நான் கொஞ்சம் பேஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ இதில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை வந்து மைனிங் போனேன். அதில் ஒரு கேவும் கண்டுபிடிச்சேன். பார்த்தா தான் தெரியுது டீப்பாக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி
டைமண்டு கண்டுபிடிச்சிட்டேன். என் பிகேக்ஸில் வேறு ஃபார்ச்சூன் இருக்கிறதுனால கிடைக்கிது நல்லதா. அதுக்கப்புறம் நான் வந்து ரெட் ஸ்டோன் கலெக்ட் பண்ணேன். இப்போ பாருங்க எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னு. ஸோ டைமண்டையும் எடுத்துட்டேன். ஸோ ஒரு ஹெல்மெட்டு ஸோ ஃபைனலாக கைஸ் நம்ம வந்து டைமண்ட் ஆர்மருக்கு ஆயிடுச்சு. இனி அதுக்கப்புறம் மறுபடியும் என் மைனிங்கை கண்டினியூ பண்ணேன். ஸோ போகலையில் வந்து ஒரு மைண்ட் ஷாஃப்டை கண்டுபிடிச்சேன். அங்கே இருந்த செஸ்ட்டில் லோ பெரிஸ் இருந்தது, ஒரு கோல்டன் ஆப்பிள் இருந்தது. ஸோ நம்ம கேவ் ஸ்பைடர் ஸ்பானர் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேயா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு நம்ம கரவு எக்ஸ்பி ஃபார்ம் என்ன பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிட்டத்தட்ட 50 டைமண்ட் இருக்குது. ஸோ இந்த 50 டைமண்ட் வச்சு நான் டைமண்ட்லேயே வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு இனி அந்த டூல்ஸு ஆர்மர் எல்லாத்துக்குமே என்சான்மெண்ட் பண்ணுவேன். எஃபிஷியன்சி 4 ஓகே. அதுக்கப்புறம் நான் பேஸோட கீழே வந்தேன். இதுதான் நம்மளுடைய மெயின். ஸோ அதை கொஞ்சம் நீட் பண்ணலாமே சொல்லி பண்ணேன். ஸோ இப்போ ஓகே பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பிளாக்கை உடைச்சி நான் டஃப் பிளாக் வச்சு ரிப்ளேஸ் பண்ணேன். ஸோ சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் மாரி பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய கிராஸு ஃப்ளவர்லாம் வச்சுக்கிட்டேன். பார்க்கறதுக்கு இங்கேயும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வந்து கேவ் கலெக்ட் பண்ணேன். ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியலான கேவ் மாரி உருவாங்கினேன். ஸோ ஓகே இப்படியே வந்தீங்கன்னா நம்ம மெயின் இருக்கும். மறுபடியும் ஏகப்பட்ட கோர்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். போனீங்கன்னா டைமண்ட் கண்டுபிடிச்சாச்சு. சொன்னாரே டைமண்டு இனி வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும் மெயின் ஸ்டெப்பும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஐட்டம் எல்லாம் போட்டாச்சு. இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் டைரைட் கலெக்ட் பண்ணிப்போம். நான் கொஞ்சம் பாக்ஸ் கலெக்ட் பண்ணல பெருசு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாருங்க எவ்வளோ ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்குது. நீ மறுபடியும் மேலே போவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆர்டிஃபிஷியல் கேவு. ஸோ இப்படியே மேலே வந்தோம்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் என் ஷீப்புக்கெல்லாம் கொஞ்சம் டை அடிச்சுக்கிட்டேன் ரெட் கலரில் இருக்கட்டும்னு ஊழுக்கு வேண்டி. ஸோ அதை வச்சு நான் போன் லிச்சன்ஸ் வச்சு போன் வீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய விட்டை கலெக்ட் பண்ணேன். போலியில் வாட்டர் ட்ரேட் தான் ஓப்பன் இவ்வளோ. சார் ஓகே எல்லாம் குப்பையாக தான் இருக்குது. அடுத்து போகலையில் என்னுடைய 2வது வில்லேஜை கண்டுபிடிச்சிருங்க. ஸோ அங்கேருந்து முட்டெல்லாம் எடுத்து பிரச்சனை. ஏன்னா இவற்றிருந்து நம்ம நிறைய எமரால்டு சம்பாதிக்கலாம். சாயவனுங்க இருக்கட்டும் தேவைப்பட வாய்ப்பு இருக்குது. ஓகே மர்பீஸ் பண்ணியிருக்காங்க. கேக்டஸ் தானா 2 எமரால்டுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ செம்மையாக வாங்க அப்படின்னா வந்து புது அப்டேட்டில் வந்து இன்க்ளூட் பண்ண ஐட்டம்ஸ் இது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டை கலெக்ட் பண்ணேன். அடுத்து பில் ஸ்ட்ரக்சருங்கான வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வந்து நான் ஸோ இனி நமக்கு வந்து கோப்பரும் இல்லை பிரிக்கும் நமக்கு போட்டு வேணும். ஸோ அதை வச்சு நமக்கு ரெட் காங்கிரீட் இது பண்ண முடியும். ஸோ இதாங்க இஸ் மெட்டீரியல்ஸ். நீ பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சும்மா வந்து ஒரு அனிமல்ஸை பிடிச்சி போடுற மாதிரி பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என் அனிமல்ஸை கொண்டு வர்றதுக்கு வேண்டி டோரை உடச்சி எல்லாவனாலையும் கொண்டு வந்துட்டேன். ஸோ எல்லாரையும் கொண்டு வந்து அவங்களுடைய புது ஹோமுக்குள்ளே விட்டாச்சு. இனி பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம்
க்ரோஸ் ஸ்லாப்லிங் வந்து பிளான் பண்ணி வளர்த்துனேன். அது வளர கேப்பில் நான் வந்து உட்டை கலெக்ட் பண்ணினேன். ஸோ அது வளர்ந்துடுச்சு. ஸோ அதை மறுபடியும் கலெக்ட் பண்ணி வச்சு இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஹனிபி கலெக்டர் மாரி ஒன்று சும்மா வச்சுருக்கேன், பீனஸ்ட்டு மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நான் என்சார்ட்மெண்ட் டேபிளுக்கு வந்து என்னுடைய ஒரு ஆக்ஸ் வந்து மறுபடியும் என்சார்ட்மெண்ட் போட்டேன். அன்பிரேக்கிங் 3 கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹவுஸுக்கு பேக்கில் வந்து ஒரு பிம்பிங் ஃபார்ம் பில்ட் பண்ணோம். ஸோ ஒரு டைமர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா இதோடைய அவுட்லைனு. ஸோ அதை சுற்றி நான் வந்து நிறையா ஃப்ளவர்ஸ் பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்துவே மாதிரி போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பக்கெட்டு வச்சு அடி ப்ளேஸ் பண்ணி வச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபென்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணோன்னா வந்து நீங்கள் வந்து பிளான்ட்டை வந்து சீடை வந்து பிளான் பண்ணி விட்டால் போதும். இனி பார்த்திங்கன்னா மறுபடியும் என்னுடைய கேவுக்கு வந்து கொஞ்சம் கிராவல் கலெக்ட் பண்ணேன். அதை வச்சு அதுக்கடுத்து நான் கொஞ்சம் மட்டு கலெக்ட் பண்ணேன் வாட்டர் பாட்டிலை வச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஹேபிள் வச்சு இருந்து வில்லேஜில். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு கேட்டு டீம் பண்ணிட்டேன் ஒரே ட்ரையில். ஸோ ஒரு கேட்டு கூட இருந்தால் அதையும் ட்ரீம் பண்ணிடுச்சு. இப்போ நம்மகிட்ட 2 கேட்டு இருக்குது. ஸோ நம்ம கேட்டுக்கு வேண்டி ஒரு நல்ல இடத்துக்கு பார்க்கணும். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கேட்டும் போட வச்சாச்சு. ஸோ என்கிட்ட வந்து நேம் டேக் இல்லை. ஸோ அதனால் நமக்கு இது வந்து பேர் வைக்கணும். ஸோ உங்களுக்கு அது வந்து நேமோடைய ஐடியாஸ் இருந்து அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். ஸோ அதில் நல்லா இருக்க மாதிரி நான் நல்லா இருக்கிறது வைப்பேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்வே எக்ஸ்பேண்ட் பண்ணேன். ஸோ பாத்வே எக்ஸ்பேண்ட் பண்ணி மட்டை வச்சு நம்ம கேவையும் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் அங்கேயே வந்து வாட்டர் வந்து ப்ளேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஹோப் ஸ்லாபும் லேண்டர்னும் வச்சேன். ஸோ அவ்வளோதான், நம்ம லேண்டெல்லாம் ஃபெர்டைல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம வந்து அடுத்து ஒரு ஃபார்மிங் பண்ணோம். ஸோ அதே மாதிரி மறுபடியும் ஒரு ஃபார்மிங் பண்ண அதே மாதிரி பண்ணேன். ஸோ கோழியில் ஒரு வில்லேஜர் இருந்தால் அவனும் போட்டேன். ஸோ இதான் நம்மளுடைய அடுத்த வீட் ஃபார்மு. ஸோ இதுக்கு மேலே வந்தால் நம்ம அடுத்து வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணோம் ஃபார்மை. ஸோ இதே மாதிரி நேரத்தை பண்ண மாதிரி பிளாங்கு வச்சு ஸ்லாபை வச்சு பண்ணிங்கன்னா இதே மாதிரி வரும். ஸோ மறுபடியும் நெதருக்கு போய் எக்ஸ்பிக்கு வேண்டி கொஞ்சம் பார்ட்ஸை கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஷால்வ் பண்ணி அதையும் என்சான்மெண்ட் போட்டால் எஃபிஷியன்சி ஒர்க்கில் வந்துட்டு நல்ல வேலை தான். ஸோ அடுத்து என்னுடைய பழைய நட்ஸும் நான் வந்து 2 ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேருந்து முட்டையை கலெக்ட் பண்ணேன். ஸோ அதுக்கடுத்து எனக்கு பழைய அனிமல் ஃபென்ஸ் வந்து க்ளீன் பண்ணேன். ஏன்னா அங்கே வந்து ஒரு அடுத்த பில்டு கொண்டு வரலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ மறுபடியும் எதற்கு போய் எக்ஸ்பிக்கு வேண்டி நான் வந்து நிறைய பார்ட்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்சான்மெண்ட் பண்ண வந்தாச்சு. என் ஸ்வாடுக்கு என்சான்மெண்ட் லூட்டிங் 3 கிடச்சிது. போட்டப்போ நமக்கு ஷார்ப்னஸ் 4 கூட சேர்ந்து கிடச்சிருக்கு. ஸோ வந்து நெதர் பார்ட்ஸ் கண்டுபிடிச்சி அங்கேருந்து நான் வந்து பிளேஸ் ரோடு கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏகப்பட்ட பிளேஸ் இருந்தது. ஸோ பிளேஸ் ரோடெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு செஸ்ட்டு லூட் பண்ணேன். அங்கே டைமண்ட் யூஸ் ஆகாது. ஸோ நிறைய மேக்மா இருக்குது, அதையும் போட்டு எக்ஸ்பிக்கு வேண்டி. நீ வழியாக தான் நெதர் வார்த்து இருக்குது. ஸோ அதை வந்து ஃபார்மிங் பண்ணது வேண்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஓவரால் போய் ஃபார்மெல்லாம் க்ரோ ஆகிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ணி மறுபடியும் பொட்டேட்டோஸ் போட்டிருக்கேன். ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து என்கிட்ட 2
ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுடைய பிளாக் ஸ்மித்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது இங்கே தான் நம்ம வந்து குக்கிங் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நிறைய டெக்கரேஷன்லாம் ஆட் பண்ணேன். ஸோ அதுக்கு நான் கலெக்ட் பண்ண லீவ்ஸையும் கூட ஆட் பண்ணி அழகான ஒரு இதில் கொண்டு வந்தேன். கோழியில் பார்த்தா ஒரு பிக்லின் வந்திருக்கான். ஸோ ஓகே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து ஃப்ளோரிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இன்டீரியர் ஒர்க் வந்து நிறைய இருக்குது. கோழியில் இந்த வாட்டர் இன்டேக் ஆன் ஆகிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வில்லேஜர்ஸ்ட்டு காசு சம்பாதிக்கிறது வேண்டி நிறைய எமரால்டு அதுக்கப்புறம் என்னன்னு தெரில அதை பிளான் பண்ணேன். பார்த்திங்கன்னா இன்னி தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஃபுல்லுமே ஃப்ளோரிங்கை போடணும். ஸோ நான் வந்து ரெட் கலரில் வந்து மெஜெண்டா கலரில் வந்து போட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து அங்கேருந்து கீழே வந்து அடுத்த இது வேண்டி இங்கே பாருங்கள் பெயிண்டிங் வச்சுருக்கேன். ஸோ இதான் நம்மளுடைய பிளாக் ஸ்மித்திங் ஏரியா. ஸோ இது ஃபுல்லுமே வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டேருக்கான ட்ராப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய கவுண்டரும் கலெக்ட் பண்ணி நிறைய லாவாவும் எடுத்துக்கிட்டேன். இந்த லாவா எதுக்குன்னா வந்து இதில் வந்து நம்ம வச்சு வந்து லாவா போட்டு வச்சுக்கலாம், காப்பாத மாதிரி பண்ணுறது. மேலே லாவா ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய டிசைன் நீங்கள் வந்து லாவா ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணால் இது க்ளோஸ் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து லாவா வந்து அன்லிமிட்டட் லாவா உங்களால் செய்ய முடியும். இதேமாரி லாவா வந்து சொட்டு சொட்டாக வரும். நம்ம வந்து கொஞ்சம் டைமண்ட் எடுத்துக்குவோம். முன்னாடியே ஒரு பிகாக்ஸ் கிராஃப்ட் பண்ணேன். வந்து இந்த பிகாக்ஸ் கிராஃப்ட் பண்ணி அதுக்கு என்சார்ட்மெண்ட் போட்டேன். மறுபடியும் எஃபிஷியன்சி 4 அனுப்பிங்க. இப்போ பாருங்கள் எப்படி வந்து ஒரு நல்ல பிகாக்ஸ் பண்ணியாச்சுன்னு. இதே கொஞ்சம் மைனிங் பண்ணி 15 மினிட் நான் மைன் பண்ணி ஒரு நல்ல பெரிய ஏரியா கிராஃப்ட் பண்ணேன். ஸோ நிறைய ஸ்டோரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் மைனிங்கில் நிறைய அயன் கிடச்சி. ஸோ அயன் எடுத்து வச்சா ஒருத்தர் தள்ளி விட்டுட்டான். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் சர்வைவ் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய அயனை கலெக்ட் பண்ணியாச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாக் அயனை வச்சாச்சு. பாருங்கள் நல்லாயிருக்கும். மேங்க்ரூவ் ட்ரீ சூப்பர் ஸ்மெல்டருக்கு பாருங்கள் எப்படி கெட்டுறேன்னு. ஸோ ஓகே பேல் ஒர்க்ஸ் அப்படிங்கிற 5 இது கேட்குறோம். ஸோ இந்த வில்லேஜர்ஸ்கிட்ட வந்து மறுபடியும் நான் ட்ரேடிங்கை தொடங்கினேன். அதுக்கப்புறம் இவன்கிட்ட வந்து பேல் ஒர்க்ஸ் ஆப்ளிங் வாங்கியாச்சு. ட்ரீ எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு, வளரும் என்னன்னு தெரில. ஃபார்மர்கிட்ட வந்து கொஞ்சம் ட்ரேடிங்கை பண்ணேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேலோக்கை வளர்த்தாச்சு. பாருங்கள் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு. ஸோ இந்த பேலோக் ட்ரீ நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பர் ஸ்மெல்டர் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய ஸ்மித் ஹவுஸில் கீழே வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரம் பில்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் லாவா ட்ரிப் ஆகி ஃபில் ஆகியாச்சு.
திரும்ப லாவாவை கலெக்ட் பண்ணி அவனுடைய சூப்பர் ஸ்மெல்ட்டை போட்டுக்கணும். பாருங்கள் ஏகப்பட்ட காப்பர் இருக்குது, அதை போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நேரத்தில் இருக்குது வண்டி நிறைய ட்ரீஸ் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வச்சு நான் வந்து அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நெதர் வாட்டை க்ரோ பண்ணதுக்கு வித்தியாசமான டிசைனில் இருந்து அதை வச்சு நான் வந்து இதேமாரி க்ரோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கிராஸை நான் வந்து போன்வீல் பண்ணி எடுத்துக்கினேன். பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே வச்சாச்சு. இன்னும் எனக்கு ஒரு சாங் கட்டணும், அதான் வந்து ஒரு டாக். ஓகே கைஸ், கெட்டியாச்சு ஒரு டாக். இனி பாருங்கள், ஒரு டைமில் ஒரு ஆர்டிக்ஸ் மாரி பண்ணுங்க. அது நான் வந்து ஷேடர் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம பேஸு நம்மளுடைய ஃபார்மு, பொட்டேட்டோ ஃபார்மு பாருங்கள். நம்மளுடைய நெதர், நம்மளுடைய கேவு அப்படியே வேலை இருக்கும். நம்ம பண்ணி வச்சுருக்கோம் பீஹைவு. சூப்பராக இருக்குது. ஷேடர்ஸ் போட்டு நம்மளுடைய பாலு வேறு வேறு அனிமல்ஸ் இருக்குங்க. ஸோ நான் வந்து இது கமெண்ட் போட்டு நீங்கள் பாருங்கள்.
ப்ரெஸ்